சட்டமன்ற உறுப்பினரா நான் என்னென்ன திட்டங்களை மேம்படுத்த போறேன், அண்ணன்கிட்ட என்னென்னலாம் நம்ம சட்டமன்றத்தில் கேட்க போறோம்னா, தொகுதி விவசாயத்தை முழுமையா நம்பி இருக்கிறதுனால ஒவ்வொரு ஒன்றியத்திலையும் ஒரு நெல் கொள்முதல் நிலையம், அதாவது நிரந்தர கொள்முதல் நிலையம் அமைக்கிறதும், ஒவ்வொரு 5 கிலோமீட்டருக்கு ஒரு நெல் கொள்முதல் நிலையம் அமைக்கிறதும், இங்க இருக்கிற ஆறு ஏரி குளங்கள் எல்லாம் நீர் போக்குவரத்து மேலாண்மையை சரி செஞ்சு அதை முழுமையா பூர்த்தி செய்யணும். இந்த குப்பநாத்த அணை, செம்பகத்தோப்பு அணை, முருகண்ட நதி அணை கலசலக்க சட்டமன்ற தொகுதிக்கு மிக மிக முக்கியமா 3 நீர்நிலைகளும் இருக்கு. அப்படி இருந்தும் எந்த ஒரு ஆட்சியாளர்களும் நீர் மேலாண்மை சரியா கையாளாததுனால ஏரிகளுக்கு தண்ணி நேரடியாக போக முடியாத சூழ்நிலை இருக்கு. அனைத்து நீர்நிலைகளையும் ஒருங்கிணைத்த ஒரு வழி பாதை மாதிரி நீர்நிலைகளை மேம்படுத்தப்படும். அனைத்து மலை கிராமங்களோட அனைத்து குக்கிராமங்கள், அதாவது சிறு கிராமங்கள்னு சொல்லுவாங்க, அது மாதிரி அனைத்து கிராமங்களுக்கும் பேருந்து வசதி ஏற்படுத்தப்படும். நமது தொகுதியில தடுத்து நிப்பாட்டி இருக்கிற அந்த மகளிர் கல்லூரியை கொண்டு வரப்படும். கலச பக்கத்தில் ஒரு பேருந்து நிலையம் மற்றும் ஒரு பேருந்து முனையம் டிப்போ ரெண்டுமே அமைத்து தரப்படும். பல ஆண்டுகளாக கலசப்பாக்கம் பிரிட்ஜ் மிகவும் குறுகிய நிலையில் இருக்கிறதுனால பௌர்ணமி மற்றும் விசேஷ நாட்கள்ல போக்குவரத்து மிகவும் கடுமையாக பாதிக்கப்படுது. அதால மாற்று வழி ஏற்படுத்தி தரப்படும். செய்யாறு நெடுக்கிலும் 25க்கும் மேற்பட்ட இடங்களில் செக் டேம் கட்டி அதன் வழியாக ஏரி நீர்களுக்கு பாசன வசதியை செய்து தரப்படும். இதெல்லாம் கூட ரொம்ப முக்கியமா நம்ம தொகுதியில் இருக்கிற மிக முக்கியமான பிரச்சனை, பெண்கள் ஆண்கள் என யாருக்குமே தொழில் வளர்ச்சியோ எந்த ஒரு கூட்டு முயற்சியோ எந்த ஒரு அரசு நிறுவனமோ தனியார் நிறுவனமோ பொது நிறுவனமோ எதுவுமே இல்லாம விவசாய கூலிகளாவே இருக்கும். இந்த நிலைமை மாற்றி அடுத்த 5 ஆண்டுக்குள் குறைந்தது நமது தொகுதியில் 30,000 மகளிர்களுக்கும் 50,000 ஆண்களுக்கும் வேலை ஏற்பாடு வர மாதிரி பொது நிறுவனங்கள் தனியார் நிறுவனங்களை இங்க கொண்டு வரப்படும். கழக தலைவர் அண்ணன் தளபதி சொன்ன மாதிரி ஒவ்வொரு வீட்லையும் ஒவ்வொருத்தருக்கு நிரந்தர வருமானத்துக்கு மிகவும் பாடுபட்டு கடுமையாக உழைப்பேன் என்று உறுதியளிக்கிறேன். இதெல்லாம் தாண்டி இங்க அதிகமான விவசாயிகள் இருக்காங்க. அவங்களுக்கு மதிப்பு கூட்டலுக்கு எந்த ஒரு பயிற்சி நிறுவனமோ இல்லை எந்த ஒரு பயிற்சி அளிக்கக்கூடிய இடமோ இல்லை. அதால இங்க கூட்டு முயற்சியில சில கூட்டு பண்ணைகள் உருவாக்குறதுக்கு ஏற்படுத்தப்படும். விவசாயத்தை தொடர்ந்து காப்பாற்றுறதுக்காண்டி நீர் வளத்தை எப்படி நம்ம பெருக்கி விவசாயத்தை உற்பத்தி பண்றோமோ அதே மாதிரி உற்பத்தி பண்ற அளவுக்கு நமக்கு அதை விற்பனை செய்யறதுக்கும் ஒரு மிகப்பெரிய உழவர் சந்தை புதுப்பாளையம், கலசப்பாக்கம், ஜமனமத்தூர், படவேடு ஆகிய 4 பகுதியிலும் மிகப்பெரிய ஒரு உழவர் சந்தை ஏற்படுத்தி தரப்படும். இதெல்லாம் தாண்டி இந்த தொகுதிக்கு மக்களுக்கு நான் வந்தா என்ன செய்ய வேண்டியது உங்ககிட்ட முழுசா சொல்லிடுறேன். இங்க இருக்கிற ஒரு அடிப்படை வசதி இல்லாத அரசு மருத்துவமனைகள், போக்குவரத்து வசதி இல்லாத கிராமங்கள், தொழில் வளர்ச்சி இல்லாத இந்த தொகுதியை மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்துறதுக்கு உறுதியா இருப்பேன். கடந்த காலங்களில் தேர்தல் பிரச்சாரத்துல கூட எந்த ஒரு ஆடம்பமும் இல்லாம எளிய முறையில 100% வெறும் கால் மூலியமா, அதாவது நடந்தே மட்டும்தான் நாங்க வாக்கு சேகரித்தோம். வாக்கு சேகரித்துக்கு உதவிய என் அனைத்து கழக தோழர்களுக்கும் தாய்மார்களுக்கும் எனக்கு இன்னும் உதவி புரிந்த அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். எனவே நண்பு சொந்தங்களே, அனைவரும் ஒருமுறை விசில் சின்னத்தில் வாக்களித்து கலசப்பாக்கம் சட்டமன்ற தொகுதியில் பெருவாரியான வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற செய்வாறு மிகவும் தாய்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன்.